ஆண்டாள் புகழை பாடிடுவோம், அனைவரும் கூடி ஆடிடுவோம். கோதை பாடிய திருப்பாவை நாளும் பாடி நலம் பெறுவோம். புத்தூர் என்னும் நகர்தனிலே வெள்ளி ஆழ்வார் வாழ்ந்து வந்தார். கண்ணன் பூஜை மலர் தொடுத்து கவிதைகள் பலவும் பாடி வந்தார். மலர்கள் இருக்கும் நந்தவனம் ஆழ்வார்க்குரிய அழகு வனம். துளசி செடியின் மடியினிலே பச்சிலம் குழந்தை அவர் கண்டார். கோதை என்ற பெயர் சூடி கோவிந்த நாமம் கூறி வந்தார். நாளும் பொழுதும் நகர்ந்திடவே நன்கு கோதை வளர்ந்திடவே ஆழ்வார் மாலை தொடுத்து வைக்க சூடி பார்த்தால் சுடர் கொடியும். கண்ணில் கண்ட பெரியவரும் கோபம் கொண்டார் கோதையிடம். வேறு மாலை கண்ணனுக்கு வேகமாக தொடுத்து இட்டார். அணிவித்த மாலை அரை நொடியில் அருந்து அங்கே விழுந்திட்டது. கண்ணாணியும் பொறுத்தருளும் ஆழ்வார் கதறி அழுத வண்ணம் அருந்த மாலை சரி செய்து ஆண்டவனுக்கு அணிவித்தார். மீண்டும் மீண்டும் மருந்து விழ கோதை அவளும் வாய் திறந்தாள். சூடி கொடுத்த மாலை அதை சுகமாயேற்பான் ஆண்டவனும். இன்று ஒன்றும் புதிதல்ல என்றும் நடக்கும் இவ்விதமே. கலங்கி ஆழ்வார் மாலையிட கண்ணன் அவனும் சூடிக்கொண்டான். கனவினில் வந்த கண்ணனுமே கல்யாண நிச்சயம் சொல்லிடவே கோதை கண்டேன் உன் கதையை. கோவிந்தன் வருவதும் என்னாலோ மானிட பெண்ணை மனமுடிக்க மாயவன் அவனும் வருவானோ. புலம்பி தவித்தார் ஆழ்வாரும் புறமே பேசினர் ஊராரும். காதல் கொண்ட கோதையினை கரம் பிடிக்க கண்ணனுமே ரங்க மன்னார் பெயர்